ஹலோ கைஸ், வெல்கம் டு வேற மாதிரி விளாக்ஸ் யூடியூப் சேனல். என்னோட பேர் விஜய். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு என்னோடய வீட்டுக்கு வந்துச்சு. இந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஜஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 640 ரூபா. ஆனால் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 இருந்தது. நான் வந்து ஆஃபரில் வாங்கினேன். உங்களுக்கும் வேணும்னா கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீ வாங்கினீங்கன்னா ஆஃபர் அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனு 100 இன்ச்சு. நான் ப்ரொஜெக்டர் வாங்குறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் செட்டப்ஸ் நான் பண்ணி வைக்கணும். ஏன்னா எல்லாமே ஒரே டைமில் வாங்க முடியாதுன்னு தான் காசு இருக்கும்போது இதுமாதிரி ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வாங்கிட்டேன். இது வந்து 100 இன்ச்சு வருது. ஸோ எங்கள் வீடு மினி வீடு தான். அதுக்குள்ளே ஒரு ஹோம் சினிமா எடுத்துகிட்டு வர முடியுமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு முடியும். அதனால தான் நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 வருஷம் இது கனவு. ஒரு சொந்தமாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மினி ஹோம் சினிமா செட்டப் பண்ணோம். அது ஜாலியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கு. பேக் சைடில் ஃப்யூர் பிளாக்கு, அப்புறம் ஹைலைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஹோல்ஸு ஆணி அடிக்கணும். நீங்கள் செவுத்தில் ஆணி அடிக்கிற மாரி இருந்துச்சுன்னா ஆணி அடிக்கலாம். இல்லை ஸ்டிக்கர் மாரி ஒன்று இருக்குது, ஸ்டிக்கர் மாதிரி. அது நீ வாங்கி கிளிப்பு வாங்கி நீங்கள் ஒட்டிக்கலாம், சரிங்களா? இல்லைனா நீங்கள் ஃப்ரேம் கூட அடிச்சிக்கலாம். ஸோ என்னோடய ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் செட்டப் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா 640 ரூபாய்க்கு 100 இன்ச்சு பெரிய ஸ்க்ரீன் தான். நான் வாங்குகிற ப்ரொஜெக்டர் கரெக்டான சூட்டபுளாக இருக்கும். இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஒரு ஃப்யூர் ஒயிட்டு அண்டு நல்லா இருக்குது, செம்ம குவாலிட்டி. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன், ரேட்டிங்கும் கூட பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸுக்கு நான் சென்னையில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 3000 ரிச் ஷீட்டில் சென்னையில் லோக்கல் அண்டு பிராண்டுக்கெல்லாம் கேட்டேன். 3000 என்னோட 3000 நினச்சி நான் ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஆஃபரில் போயிருந்தது. ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 640 ரூபா, ஒரிஜினல் ப்ரைஸ் 1200 ரூபா. ஸோ நல்ல குவாலிட்டியாக யூடியூப்லேயே ரிவ்யூலாம் பார்த்துட்டதுக்கப்புறம் தான் நான் வாங்கினேன். ஸோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்த டேமேஜ் இல்லாமல் வந்தது. இதெல்லாம் ஹோல்ஸை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிக்சலு. நீங்கள் ப்ரொஜெக்டர் வாங்கினீங்கன்னா அதில் இருக்கிற லைட் வந்து இதில் படம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி உங்கள் ரூமு ஃபுல்லாக வெளிச்சம் தரும். அதனால தான் அந்த ஹோல்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் ப்ளைனாக வச்சுருந்தீங்கன்னா அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் அடிக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பிரித்து போட்டேன் பாருங்கள். என்னோடய கட்டிலோட ஃபுல் சைஸு வந்துச்சு. கீழே தொங்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 7 அடி, மேலே வந்து 8 அடி, சைடில் வந்து 7 அடி. ஸோ அவ்வளோ அகலமாக கொடுத்துருக்காங்க. பெரிய ஸ்க்ரீன் தான். என்னோடய செவுரு பார்த்தீங்கன்னா ஒரு 75 இன்ச்சு வரைக்கும் வந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபுல்லாகவே அடிக்க மாட்டேன். நான் ஒரு மினி செட்டப் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி ப்ரொஜெக்டர் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதிகமாக போட்டிருப்பேன் அந்த வீடியோ, 33 நிமிஷமாக நினைக்கிறேன், சரிங்களா? அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், தரமாக இருக்கும். ஃபுல் டீட்டெயில் அந்த ப்ரொஜெக்டர் தான் வாங்கி இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் காட்ட போகிறேன். பிக்சர் குவாலிட்டி தரமாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு சுருக்கமாக இருக்குன்னு சொல்லி அயன் பண்ணாதீங்க. ஆனால் கம்பன்சேட் வந்து அயன் பண்ணுங்கள், இந்த சுருக்கம் என்னானுங்க. ஆனால் கதை காரணங்க நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஃபுல்லாக ஹோல்ஸ் ஊகுது, மெல்ட் ஆகுது. இந்த ஸ்க்ரீன் வந்து அயன் பாக்ஸு நாங்கள் பாருங்கள் மீடியமில் வச்சு அயன் பண்ணோம், குட்டி குட்டியாக ஹோல்ஸு தேயுது, புகை வருது. தயவு செஞ்சு இந்தமாரி விஷயத்த தெரியாமல் கூட பண்ணிடாதீங்க, அயன் பண்ணாதீங்க, டைரெக்டாக பண்ணாதீங்க. ஒரு மேலே 2-3 அட்டையில் புக்கு வச்சு பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஹோல்ஸ் சாணி அடிச்சுட்டு அது ஸ்க்ரீன் மாட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரூம் டெம்பரேச்சரோட ஹீட்டுக்கு அதுக்கு சொருக்கம் போயிடுது. நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சரிங்களா? இதோட ஃபுல் செட்டிங்ஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? சூப்பராக இருக்கும். அதேமாரி நான் இது வால் மவுண்ட்டும் பண்ணிட்டேன், சரிங்களா? அதாவது எப்போ வேணால் நம்ம இறக்கிக்கலாம் ஏற்றிக்கலாம். அதேமாரி ஒரு ஐடியாவில் நான் பண்ணேன். யூடியூப்பில் ஒரு கேரளா ஆள் வந்து பண்ணியிருந்தாப்புல, அவரே மெத்தடில் ஃபாலோ பண்ணேன். ஆனால் பல தோல்வியில் கடந்து ஒரு வகையை சக்ஸஸ் பண்ணி நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணேன், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஸோ என்னோடய கற்பனை திறனை வச்சு பண்ணுறேன். கிட்டத்தட்ட நான் 3 வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், பலன் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வாங்கியிருந்தேன்னா காஸ்ட் அதிகமாக கொடுத்து வாங்கியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாயில் 10,000 ப்ரொஜெக்டர், 5,000 ஸ்க்ரீன்லாம் வாங்கியிருப்பேன். இப்போ காலம் வந்து நான் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணாலும் மார்க்கெட்டில் வந்து லோவாகிடுச்சு ப்ரொஜெக்ட்லாம். டெக்னாலஜி எவ்வளோ முன்னேற்றமோ அவ்வளோ மக்களுக்கு ஏற்ற போல் ப்ரொஜெக்டர் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு ஏற்ற போல் நான் நினச்சது நடக்குது அதான் நினைக்கிறேன். வெயிட் பண்ண பலன் கிடச்சிது. நீங்களும் ப்ரொஜெக்டருக்காக சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டிருப்பேன். நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போது வந்து நான் ஃபுல் செட்டப்பும் பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டேன். சரிங்களா? இது வந்து ப்யூர் ஒயிட்டு, கண்டிப்பாக கரை போடும். அதனால் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பண்ணுற மாரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அண்ட் எப்போ வேணால் அதேமாரி உங்களுக்கு இடம் பொறுத்து, எங்கள் வீடு வந்து சின்னது, அதனால் வீட்டில் கேட்டு தான் நான் பண்ணேன். ஸோ பெரிய ஹாலாக இருந்துச்சுன்னா இந்தமாரி நான் செட்டப் பண்ணுற வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில். ஸோ ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ பாருங்கள், பிக்சல்லாம் சூப்பராக தெரியுது. ப்யூர் ஒயிட்டு, 100 இன்ச்சில் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் டிவியே 32 இன்ச்சு. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வாங்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். சரிங்களா? கண்டிப்பாக ப்ரொஜெக்டர் வாங்கிட்டேன்னா உடனே அன்பாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் டெஸ்டிங்கு ஃபுல் வீடியோ போடுவேன். அந்த எவ்வளோ வீடியோ வரேன்னு தெரியாது, கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு டைம் இருக்கிற வரைக்கும் நான் எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் கைஸ். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்புறம் வந்து ப்ரீமியம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காசு கட்டுற மாரி தான் வரும். அது எப்போ வரும்னு எனக்கே தெரியாது. இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் ஃப்ரீயாக இருக்குது. அது பக்கத்தில் வந்து பெய்டுன்னு காட்டுச்சுன்னா அவ்வளோதான். சரிங்களா? இப்போயும் வந்து 1080p மேலே ப்ரீமியம் வந்து பார்க்கணுன்னு வச்சு அதுக்கு காசு கேட்குறாங்க. அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது அப்லோட் பண்ணுறது எல்லாமே 4Kல தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா சரிங்களா, ஏன்னா இயர்னிங்ஸ்க்காக தான். இப்போதைக்கு நம்ம சேனலில் மானிட்டைசேஷன் இன்னும் எனபிள் ஆகலை, இன்னும் வாட்ச் ஹவர்ஸே வரல. சரிங்களா? வந்துச்சுன்னா நான் அதுவும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது 100 இன்ச்சு இருக்குது, 65 இன்ச்சு இருக்குது, 50 இன்ச்சு இருக்குது. அது ஒவ்வொரு காஸ்ட்டு பொறுத்து இருக்குது. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஆஃபரில் செக் பண்ணி பாருங்கள் நண்பா. ஓகே, டெலிகிராம் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். செம பெஸ்ட்டான குவாலிட்டி ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனு. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு அமுச்சு விடுங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டர் ஹோம் சினிமா ரெடி பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் மட்டும் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கேஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே நண்பா, பாய் பாய்.